ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சொரக்காய் சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் ஆயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வந்து கடுகு வந்து கொஞ்சமாக, அதுக்கப்புறம் வந்து சீரகம், வெந்தயம் இது மூணுமே சேம் அளவு போட்டுக்கலாம் நம்ம. இப்போ அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகா வந்து ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 பக்கமாக உரித்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது பெருங்காய பொடி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டோன்னா அது கொஞ்சம் அந்த சட்டியிலலாம் ஒட்டிப்போம். நம்ம இப்போ வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா அந்த சட்டியில் ஒட்டாது. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கிடலாம், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் வந்து தக்காளி ஒன்று பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பழுத்தது, அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம். வெங்காயம் தக்காளியை கருக விடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இது கருகுச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த நல்லா தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக பீஸ் போட்டு வச்சுருக்க சொரக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சள்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எதுவும் தண்ணி ஆட் பண்ணோன்னா அப்படியே நல்லா போட்டு அந்த காயிலெலாம் அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து இந்த காயிலே வந்து தண்ணி விடும், அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேணாம். நம்ம அப்படியே இந்த மசாலாலாம் கோட்டாகிற மாதிரி நம்ம கிண்டி விட்டாலே போதும். ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுட்டு நல்லா பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கிண்டி விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பருப்பு வந்து துவரம்பருப்பு வந்து ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஒரு 3 விசில் விட்டு அதில் நம்ம வேக வைக்கிறப்போ இப்போ பூண்டு 4 பல், பச்சை மிளகா 2, அதுக்கப்புறம் கல் உப்பு மஞ்சள்தூள் போட்டு பருப்பு வச்சோம். நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அது மாதிரி இப்போ அந்த பருப்பு வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி அந்த விசில் அடங்கினதும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்துக்கோங்க, நல்லா காய் கலர் வந்து நல்லா ஒயிட் கலர் மாதிரி இருக்கா. இந்த கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் காய் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம், நல்லா சாஃப்டாக. இப்போ வந்து நம்ம நல்லா கொஞ்சமாக ஹை ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுட்டா நல்லா குழம்பு வந்து கொதித்து அந்த காய் கலர்லாம் மாறும். அந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் அந்த அளவுக்கு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிச்சு. இப்போ காய் வந்து அரை வேக்காடு வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு மசாலா எதுவும் ஆட் பண்ணணுன்னா
ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோன்னா நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ அரை வேக்காடு தான் வந்திருக்கு. இப்போ கலர் வந்து லைட்டாக தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து மறுபடியும் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு எதுவும் தேவை, மசாலா எதுவும் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே மூடி வச்சு நம்ம 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். எனக்கு வந்து உப்பு வந்து லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் தூள் உப்பும் குழம்பு மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும் போட்டுக்கிட்டேன். தண்ணியும் வேணால் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இது மூடி வச்சாலும் ஓகே தான். இல்லை அப்படியே நம்ம ஓப்பன்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அந்த காயெலாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், நம்ம ஊற்றின மசாலா அந்த ஆயிலில் வந்து பிரிஞ்சு வந்து நம்ம சாம்பார் வந்து டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுரக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.